Dear students, today we are learn about chemistry in everyday life. அதில் ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்க்குறோம். இப்போ கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப் அப்படிங்கிறது ஹெட்டிங்கை கேட்டவுடனே உங்களுக்குலாம் புரிஞ்சிருக்கும். எவ்ரிடே லைஃப்பில் நம்ம கெமிஸ்ட்ரி அப்படிங்கிற அந்த வேதியியலை எப்படியெல்லாம் பயன்படுத்துகிறோம், வேதியியல் இல்லாமல் ஒரு நாள் லைஃப் அப்படிங்கிறது கூட இம்பாசிபிளான ஒரு விஷயம். அதை நம்ம இந்த லெசனில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன். When we hear the word chemistry, we think of chemical reaction conducted in the laboratory. But chemistry and beyond that, அதாவது கெமிஸ்ட்ரி அப்படின்னு கேட்ட உடனே நமக்கு எல்லாம் என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா, கெமிக்கல் லேபில் கண்டக்ட் பண்ணக்கூடிய அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் தான் ஞாபகம் வரும். பட் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது அதற்கெல்லாம் மேலே. We can find chemistry in everything in our surrounding. It is in the air we breathe, the food we eat, and in everything we use in our daily life. ஓகேவா? கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது நம்மளுடைய சரௌண்டிங்கில் எல்லா இடங்கள்லையும் கெமிஸ்ட்ரியை நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த காற்று, நம்ம ஈட் பண்ணக்கூடிய ஃபுட்டு, நம்ம எவ்ரிடே லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய ஸோ மெனி திங்ஸ் எல்லாமே வந்து கெமிஸ்ட்ரினால் உருவானது தான். Our body is made up of elements like nitrogen, phosphorus, hydrogen, oxygen, calcium, potassium, sulfur, magnesium, etc. நம்மளோட பாடியிலே பாருங்கள் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத. All the chemical reaction taking place in our body are due to chemistry. ஓகேவா? நம்ம உடலில் நிகழக்கூடிய எல்லா கெமிக்கல் ரியாக்ஷனும் கெமிஸ்ட்ரினால தான். Our whole life is dependent on various chemical compounds. Among them, hydrocarbons are the most important one. ஓகேவா? நம்ம ஹோல் லைஃப்பில் பார்த்திங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை டிஃபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். வேரியஸ் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸை டிஃபெண்ட் பண்ணி இருக்கிறோம் நம்மளுடைய முழு வாழ்க்கையில். அதில் நம்ம இம்பார்ட்டண்டான ஒன்று என்ன அப்படின்னா இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிறது. இதை அதிகமாக நம்ம பயன்படுத்துகிறோம். They find application in our daily life. We can say that the whole civilization is driven by hydrocarbons because they make up the fossil fuels, petroleum, coal and natural gas. ஓகேங்களா? நம்மளுடைய முழு நாகரிகம் அப்படிங்கிறதே இந்த ஹைட்ரோகார்பன்ஸ்னால தான். ஏன் அப்படின்னா இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் தான் வந்து ஃபாசில் ஃபியூல்ஸான பெட்ரோலியம், கோல், நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே வந்து ஹைட்ரோகார்பன்ஸ் தான் வந்து உருவாக்குது. In this lesson, we are going to study about different types of hydrocarbons, fossil fuels like petroleum, coal and natural gas, characteristics of fuel and solar energy and its applications. இதெல்லாம் இந்த லெசனில் கொடுத்துருக்காங்க. பட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா அந்த ஃபாசில் ஃபியூல்ஸில் வந்து கோல் பார்க்க போகிறோம். ஹைட்ரோகார்பன்ஸ்னால் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு கோல், அந்த ஃபாசில் ஃபியூல்ஸில் ஒன்று தான் கோல் அப்படிங்கிறது, அதை பார்க்க போகிறோம். அதை பற்றின முழு டீட்டெயிலும் படிக்கலாம். தென் சோலார் எனர்ஜி. ஓகேங்களா? இதுதான் நமக்கு ரெடியூஸ்டு சிலபஸ். ஓகே, இப்போ ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் த ஆர்கானிக் காம்பவுண்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகேங்களா? ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டு. கார்பனும் ஹைட்ரஜனும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டு தான் வந்து ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிறது. They are combustible and produce large amount of heat energy along with carbon dioxide, water vapor on burning. இந்த ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிறது எரியும் தன்மையுடையதாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதோடு சேர்த்து கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் வேப்பரையும் அது பேர்ன் ஆகும்போது ரிலீஸ் பண்ணும். ஹென்ஸ் மெனி ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஃபியூல். ஸோ அதனால தான் அதிகமாக ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து ஃபியூலாக பயன்படுது, எரிபொருளாக பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஹைட்ரோகார்பன்ஸ். Among all the chemical compounds, hydrocarbons have some unique properties. Some of them are given below. இது நிறைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் இருந்தாலும் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிறது வந்து முக்கியமான பண்புகள் உடையது. அந்த பண்புகளில் அந்த ப்ராப்பர்ட்டிஸை நமக்கு சிலது கொடுத்துருக்காங்க, அதை பார்ப்போம். ஒன்று, மோஸ்ட் ஆஃப் த ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் இன்சாலிபிள் இன் வாட்டர். மோஸ்ட் ஆஃப் த ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து வாட்டரில் கரையாது. ஸோ ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் லெஸ் டென்ஸ் தென் வாட்டர், ஸோ தே ஃப்ளோட் ஆன் டாப் ஆஃப் வாட்டர். ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிறது வாட்டரோட டென்சிட்டி கம்மியானது. அதனால் வாட்டரில் ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து என்னவாகும், ஃப்ளோட் ஆகும், மிதக்கக்கூடியது.
மோஸ்ட் ஹைட்ரோகார்பன்ஸ் ரியாக்ட் வித் ஆக்சிஜன் டு ப்ரொடியூஸ் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். ஹைட்ரோகார்பன்ஸ் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ஹைட்ரோகார்பன்ஸை வந்து பேர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது என்னது, ஆக்சிஜனோட தானே, ஆக்சிஜன் முன்னிலையில் தான் எரிய முடியும். ஸோ அது மாதிரி பேர்ன் ஆகும் பொழுது அது கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டரை வந்து ரிலீஸ் பண்ணும். ஹைட்ரோகார்பன்ஸ் கேன் பி கேஸஸ், மீத்தேன் அண்டு ப்ரோப்பேன். லிக்யூட்ஸ் எக்ஸாம்பிள் ஹெக்சேன் அண்டு பென்சீன். ஆர் வேக்சஸ், பாரஃபின். அதாவது ஹைட்ரோகார்பன்ஸ் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஸ்டேட்ஸில் இருக்குது, கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறது வந்து மீத்தேன் அண்டு ப்ரோப்பேனு. லிக்விட் ஸ்டேட்டில் இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெக்சேன் அண்டு பென்சீனு. அண்ட் வேக்சஸாக இருக்கிறது திட நிலையில் இருக்கக்கூடிய மெழுகு போன்ற நிலை, அதுதான் வந்து பாரஃபின் அல்லது பாரஃபின். நெக்ஸ்ட்டு, ஹைட்ரோகார்பன்ஸ் ஆர் கேபபிள் ஆஃப் மேக்கிங் பாண்ட்ஸ் வித் ஒன் அனதர். திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் நவுன் அஸ் catenation, அதாவது செயின் ஃபார்மேஷன். டியூ டு திஸ் ப்ராப்பர்ட்டி தே ஃபார்ம் மோர் நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் மாலிகுல்ஸ். ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிறது கெமிக்கல் பாண்டிங்கை உருவாக்கக்கூடியது. அதனால் அதை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா கேட்டனேஷன், அதை செயினை வந்து ஃபார்ம் பண்ணும். ஒன்றோட ஒன்று கெமிக்கல் ரியாக்ஷனில் பாண்டிங்கில் ஈடுபடுறதுனால ஒரு செயின் போன்ற ஒரு ஃபார்மேஷனை அது கொடுக்கும். அதுதான் வந்து கேட்டனேஷன் அப்படிங்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டினால இது மோர் நம்பர் ஆஃப் காம்ப்ளெக்ஸான ஒரு சிக்கலான மூலக்கூறுகளை உருவாக்கும் தன்மையுடையது. நெக்ஸ்ட்டுமா ஹோல். ஹைட்ரோகார்பன்ஸில் ஒன்று தான் வந்து ஹோல் அப்படிங்கிறது. ஓகேவா, ஹைட்ரோகார்பன்ஸ்னால உருவாகக்கூடியதான் இப்போ ஹோல். ஹோல் இஸ் ஒன் ஆஃப் த ஃபாசில் ஃபியூல். இட் இஸ் a mixture of free carbon and compounds of carbon containing hydrogen, oxygen, nitrogen and sulfur. கோல் அப்படிங்கிறது ஒரு ஃபாசில் ஃபியூல். ஃபாசில் ஃபியூல் அப்படிங்கிறது புதைப்படிவ எரிபொருட்கள். அந்த பூமிக்கு அடியில் தாவரங்கள், விலங்குகள் இதெல்லாம் மக்கி பல மில்லியன் ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடியது தான் வந்து இந்த ஃபாசில் ஃபியூல்ஸ் அப்படிங்கிறது. அந்த ஃபாசில் ஃபியூல்ஸில் ஒன்று தான் கோல் அப்படிங்கிறது. இதில் பெட்ரோலியம், கேரோசினிஸ் இது எல்லாமே வந்து ஃபாசில் ஃபியூல்ஸில் தான் வரும். நம்ம கோல் மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேவா. அடுத்தது இந்த கோல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கார்பனோட மிக்சர். அதிகமாக வந்து கோலில் வந்து கார்பன் தான் இருக்கும். அது இல்லாமல் கார்பன் காம்பவுண்டான ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்டு சல்ஃபராகவும் இருக்கும். 300 million years ago some plants grew into gain ferns and mosses. The plants got buried into the bottom of the soil. அதாவது 300 million yearsக்கு முன்னாடி வந்து, அதாவது எப்படி சொல்லுவாங்க, பயங்கரமான அந்த ஃபர்ன்ஸ், பெரணி செடிகள் இருக்கு இல்லையா, அது இல்லாமல் மாஸ் தாவரங்கள்லாம் வந்து ரொம்ப பெரிய, அது எப்படி சொல்லுவாங்க, பிரம்மாண்டமானு சொல்லுவாங்க இல்லையா, அபரிமிதமான வளர்ச்சியில், அது மாதிரியானதில் இந்த தாவரங்கள்லாம் இருந்தது. இது என்ன ஆனிச்சு அப்படின்னா பூமியில் வந்து விழுந்து மக்கிடுச்சு, அந்த பாட்டமில் போயிடுச்சு. ஓகேங்களா, மண்ணுக்கு அடியில் போயிடுது. They slowly started to decompose and formed a dense sponge-like material called peat. அதுக்கப்புறமா இது டீகம்போஸ் ஆகி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய, அடர்த்தி அதிகமாக, அதே நேரத்தில் ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பீட்டாக அது சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு, ஓவர் டைம் பீட் வாஸ் கம்ப்ரஸ்டு டியூ டு ஹை டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர் அண்ட் கோல் வாஸ் ஃபார்ம்டு. அதுக்கப்புறமா அந்த பீட் என்னவாகுது அப்படின்னா, பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த அதிகமான அந்த டெம்பரேச்சர், அந்த ப்ரெஷர்னால அது ஹோலாக ஃபார்ம் ஆகுது. As coal contains mainly carbon, the slow process of conversion of dead vegetation into coal is called carbonization. இது மாதிரி இப்போ கோலில் வந்து அதிகமாக என்ன இருக்கும், கார்பன் இருக்கும். அடுத்தது இந்த கார்பன் வந்து டெட் வெஜிடேஷன்ஸ் வந்து இது போன்று கார்பனாக மாறுற அந்த ப்ராசஸுக்கு பேர் தான் வந்து கார்பனைசேஷன் அப்படின்னு அழைக்கப்படுது. நெக்ஸ்ட்டுமா டைப்ஸ் ஆஃப் கோல். இப்போ கோல் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்ல, அடுத்தது வந்து டைப்ஸ் ஆஃப் கோல். கோல் இஸ் கிளாசிஃபைட் இன்டு 4 main categories based on the amount of carbon it contains and the heat energy it can produce. அதாவது கார்பன், அதாவது கோல் அப்படிங்கிறத வந்து 4 டைப்ஸாக கிளாசிஃபை பண்ணுறாங்க. எப்படி அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய அமௌண்ட் ஆஃப் கார்பனு அண்ட் தென் அது ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதை பொறுத்து, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுது அதை ஃபேஸ் பண்ணியும், அடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த கார்பனோட அளவை ஃபேஸ் பண்ணியும் கோலை வந்து 4 main categories-ஆக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. தே ஆர் லிக்னைட்,
subbituminous, bituminous and anthracite. Among these 4 types, anthracite is the most desirable one due to its high heat content. இந்த நாலுலேயுமே வந்து ஆந்த்ரசைட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாரும் அதிகமாக பயன்படுத்தக்கூடியது. ஏன் அப்படின்னா அதிக ஹை ஹீட் எனர்ஜி அது கொண்டது. அதனால் இப்போ 1 by 1 பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து லிக்னைட். இப்போ லிக்னைட் அப்படின்ற உடனே நமக்கு ஞாபகம் வரும் என்ன அப்படின்னா அந்த லிக்னைட் வகையான கோல் தான் வந்து நெய்வேலியில் வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா, மைனில், கோல் மைனிங்கில், அது அந்த டைப் ஆஃப் கோல் வந்து இந்த லிக்னைட் தான். ஸோ லிக்னைட் இஸ் எ ப்ரௌன் கலர்டு கோல் ஆஃப் லோவஸ்ட் கிரேடு. இட் ஹேஸ் த லோவஸ்ட் கார்பன் கண்டென்ட். லிக்னைட் அப்படிங்கிறது வந்து லோவஸ்ட், அது கடைசி தரம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி உள்ளது தான் வந்து இந்த வகையான கோல். இதில் வந்து கார்பனோட அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். த கார்பன் கண்டென்ட் ஆஃப் லிக்னைட் இஸ் 25 to 35% தான் இருக்கும். Lignite contain a high amount of water and make up almost half of our total whole reserves. இதில் வந்து அதிகமாக அமௌண்ட் ஆஃப் வாட்டர் இருக்கும். கிடைக்கக்கூடிய ஹோல்லே வந்து பாதி அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா லிக்னைட் தான் இருக்கும். இட் இஸ் யூஸ்டு ஃபார் எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன். The other uses include generating synthetic natural gas and producing fertilizer product. ஓகேவா, எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு இந்த லிக்னைட் பயன்படுது. அது இல்லாமல் நேச்சுரல் கேஸை சிந்தசைஸ் பண்ணுறதுக்கு, உற்பத்தி பண்ணுறதுக்கும், இந்த ஃபெர்டிலைசர் உரம் சம்மந்தமான அந்த ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதும் இந்த லிக்னைட் பயன்படுது. நெக்ஸ்ட்டு சப்பிட்டுமினஸ். வென் லிக்னைட் பிகம் டார்க்கர் அண்ட் ஹார்டர் ஓவர் டைம் சப்பிட்டுமினஸ் ஹோல் இஸ் ஃபார்ம்டு. அந்த லிக்னைட் வந்து இன்னும் டார்க்காகவும் ஹார்டாகவும் மாறிச்சு சேஞ்ச் ஆகுறது தான் வந்து சப்பிட்டுமினஸ் கோல் அப்படிங்கிறது. சப்பிட்டுமினஸ் கோல் இஸ் ஏ பிளாக் அண்டு டல் கோல். இதுவும் வந்து கொஞ்சம் கம்மியானது தான், டல்லானது தான், அதாவது தரம் குறைவானது அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் கலர் வந்து பிளாக் கலராக இருக்கக்கூடியது. இட் ஹேஸ் ஹையர் ஹீட்டிங் வேல்யூ தென் லிக்னைட் அண்ட் கண்டெய்ன்ஸ் 35 to 44% கார்பன். இது வந்து லிக்னைட்டை விட இதனுடைய வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஹீட்டிங் வேல்யூ வந்து ஹீட்டை கொடுக்கக்கூடிய அந்த வேல்யூ. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கார்பனோட அளவு வந்து 35 to 44% தான். இட் இஸ் யூஸ்டு ப்ரைமர்லி அஸ் ஃபியூல் ஃபார் எலக்ட்ரிசிட்டி பவர் ஜென்ரேஷன். லிக்னைட் மாதிரியே இதுவும் வந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணக்கூடிய இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. திஸ் கோல் ஹேஸ் லோயர் சல்ஃபர் கண்டென்ட் தென் அதர் டைப்ஸ் ஆஃப் பேர்ன்ஸ் கிளீனர். ஓகேங்களா, இந்த டைப் ஆஃப் கோல் வந்து லோயர் கண்டென்ட், அதாவது சல்ஃபர். இதில் வந்து சல்ஃபரோட அளவு கம்மியாக தான் இருக்கும், அதே நேரத்தில் முழுவதும் எரியக்கூடியது. நெக்ஸ்ட்டு பிட்டுமினஸ். With more chemical and physical changes, subbituminous coal is developed into bituminous coal. ஓகேங்களா, நிறைய ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு அப்புறமா அந்த சப்பிட்டுமினஸ் அப்படிங்கிறது என்னவா டெவலப் ஆகுது, பிட்டுமினஸ் கோலாக டெவலப் ஆகுது. பிட்டுமினஸ் கோல் இஸ் டார்க் அண்டு ஹார்டு. அதுக்கு மேலும் அது அந்த ஃபிசிக்கல் சேஞ்ச், கெமிக்கல் சேஞ்சஸ்க்கு அப்புறமா அது வந்து கலரும் டார்க் ஆகுது, தென் ஹார்ட் ஆகுது. It contains 45 to 86% carbon. It has high heating value. It is used to generate electricity. ஸோ எல்லா டைப்ஸ் ஆஃப் கோலுமே வந்து எலக்ட்ரிசிட்டியை வந்து ஜென்ரேட் பண்ண பயன்படுது. அதனுடைய ஹீட்டிங் கெப்பாசிட்டி, ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே இருக்குது. லிக்னைட்டை விட சப்பிட்டுமினஸ் கொஞ்சம் ஹீட்டு ரிலீஸ் பண்ணுது. சப்பிட்டுமினஸை விட பிட்டுமினஸ் வந்து ஹீட்டிங் வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கார்பனோட அளவும் போக போக அதிகமாயிட்டே இருக்குது. ஸோ பிட்டுமினஸில் பார்த்தீங்க அப்படின்னா 45 to 86% கார்பன் இருக்குது. நெக்ஸ்ட் அதர் இம்பார்ட்டன்ட் யூஸ் ஆஃப் திஸ் கோல் இஸ் டு ப்ரொவைட் coke to iron and steel industries. இந்த பிட்டுமினஸில் பார்த்தீங்கன்னா கடைசியாக கிடைக்கக்கூடிய அந்த கறி இருக்கு இல்லையா, அதை வந்து கோக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸுக்கு வந்து ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. பை ப்ராடக்ட் ஆஃப் திஸ் கோல் கேன் பி கன்வெர்டட் இன்டு டிஃப்ரெண்ட் கெமிக்கல்ஸ் விச் ஆர் யூஸ்டு டு மேக் பெயிண்ட், நைலான் அண்ட் மெனி அதர் ஐட்டம்ஸ். இதில் கிடைக்கக்கூடிய இந்த பை ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா, கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு அப்புறமா
இதில் கிடைக்கக்கூடிய அந்த பை ப்ராடக்ட்ஸு என்னென்ன அப்படின்னா பெயிண்ட் தயாரிக்க நைலானு, இது இல்லாமல் இன்னும் நிறைய பொருட்கள் தயாரிக்க இதை பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் ஒன் டைப் வந்து ஆந்த்ரசைட். ஆந்த்ரசைட் இஸ் த ஹையஸ்ட் கிரேட் கோல். எல்லாத்தையும் விட வந்து ஹையஸ்ட் கிரேடில் இருக்கக்கூடியது ஆந்த்ரசைட் டைப் ஆஃப் கோல் தான். இட் ஹேஸ் வெரி ஹை, வெரி லைட் வெயிட் அண்ட் த ஹையஸ்ட் ஹீட் கண்டென்ட். வெயிட் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி உள்ளதெல்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா, டார்க் கலராக இருக்கும் அப்படின்லாம் பார்த்தோம். பட் ஆந்த்ரசைட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, லைட் வெயிட்டாக இருக்கும் ஆனால் ஹையஸ்ட் ஹீட் கண்டென்ட் இருக்கும். ஆந்த்ரசைட் ஹோல் இஸ் வெரி ஹார்ட், டீப், பிளாக் அண்டு ஷைனி. ஆந்த்ரசைட் ஹோலும் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப டீப் பிளாக், எல்லாத்தையும் விட அதிக டார்க் பிளாக்ல இருக்கக்கூடியது ஆந்த்ரசைட்டு. அடுத்து ஷைனியாக இருக்கும், பளபளப்பு தன்மையுடையாக இருக்கக்கூடியது வந்து ஆந்த்ரசைட். இட் கண்டைன்ஸ் 86 to 97% கார்பன் அண்ட் ஹேஸ் எ ஹீட்டிங் வேல்யூ ஸ்லைட்லி ஹையர் தென் பிட்டுமினஸ் கோல். பிட்டுமினஸ் கோலை விட இதுக்கு ஹீட்டிங் வேல்யூ வந்து அதிகம். அடுத்து இதனுடைய கார்பன் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 86லேருந்து 97%. இட் பர்ன்ஸ் லாங்கர் வித் மோர் ஹீட் அண்டு லெஸ் டஸ்ட். அதிகமான ஹீட்டோட எரியக்கூடியது, பட் வெளிவரக்கூடிய அந்த டஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்கம்மா, யூசஸ் ஆஃப் கோல். இந்த கோலோட பயன்கள் என்னென்ன டைப்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் யூசஸ் ஆஃப் கோல். Coal is used to generate heat and electricity. Heat and electricity எரியும் பொழுது அதிகமான ஹீட் எனர்ஜியை கொடுக்குது, அடுத்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ண பயன்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைப் ஆஃப் கோலும் நம்ம பார்த்தோம். ஸோ ஓவராலாக பார்க்குறப்ப கோல் அப்படிங்கிறது எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணுறதுக்கும் அதிகமான ஹீட் எனர்ஜியும் கொடுக்கக்கூடியது. இட் இஸ் யூஸ்டு டு மேக் டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் சிலிக்கான் which are used to make lubricants, water repellents, resins, காஸ்மெட்டிக்ஸ், ஹேர் ஷாம்பு அண்டு டூத் பேஸ்ட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுது. அதாவது சிலிக்கானில் கிடைக்கக்கூடிய சிலிக்கான் சம்மந்தமான பொருட்கள் அப்படின்னு சொல்லலாம். சிலிக்கான் டெரிவேட்டிவ் பொருட்களை தயாரிக்கிறதுக்கும் இது பயன்படுது. அடுத்து இந்த லூப்ரிகன்ஸு, வாட்டர் ரிபல்லன்ஸு, ரெசின்ஸு, காஸ்மெட்டிக்ஸு, ஷாம்பு, டூத் பேஸ்ட் இதெல்லாமே தயாரிக்கிறதுக்கும் கோல்ஸ் வந்து பயன்படுது. ஆக்டிவேட்டட் சார்கோல் இஸ் யூஸ்டு டு மேக் ஃபேஸ் பேக்ஸ் அண்டு காஸ்மெட்டிக்ஸ். ஓகேங்களா, சார்கோல் அப்படிங்கிறது ஃபேஸில் எல்லாம் போடுறாங்க இல்லையா க்ரீம்ஸு, அதுங்களுக்கு. அடுத்து காஸ்மெட்டிக்ஸ் தயாரிக்க, வாசனை திரவியங்கள், அழகு சோதனை பொருட்கள் தயாரிக்கிறதுக்கெல்லாம் பயன்படுது. இப்போ நாப்தலின்னு சொல்லுவோம் இல்லையா, நாப்தலின் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோல்ல இருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட், கோல் இஸ் யூஸ்டு டு மேக் பேப்பர். பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ்லையும் வந்து கோல் பயன்படுது. கோல் ஹெல்ப்ஸ் டு கிரியேட் அலுமினா ரிஃபைனரிஸ். அலுமினா ரிஃபைனரிஸ்லையும் வந்து கோல் வந்து பயன்படுது. நெக்ஸ்ட்டு, கார்பன் ஃபைபர் விச் இஸ் அன் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்ட்ராங் பட் லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ் இஸ் யூஸ்டு இன் கன்ஸ்ட்ரக்ஷன், மவுண்டைன் பைக்ஸ் அண்டு டென்னிஸ் ராக்கெட். ஓகேங்களா, இந்த கார்பன் ஃபைபரில் இருந்து தான் நிறைய பொருட்கள் தயாரிக்கிறாங்க. என்ன அப்படின்னா இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேயும் பயன்படுத்துகிறாங்க. இந்த மவுண்டைன் பைக்ஸ் இருக்கு இல்லையா, மலை ஏறும் பைக்ஸு, அது. அடுத்தது வந்து டென்னிஸ் ராக்கெட், இதெல்லாமே வந்து தயாரிக்க பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட், ஆக்டிவேட்டட் கார்பன், நிலக்கரியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருள். யூஸ்டு இன் filters for water and air purification and in kidney dialysis machines is obtained from coal. அதாவது கோலில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்பொழுது நிறைய பை ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருட்களை வந்து இந்த பியூரிஃபிகேஷன்ஸ்ல எல்லாம் பயன்படுத்துகிறாங்க, வாட்டர் பியூரிஃபிகேஷன்ஸ்ல எல்லாம் பயன்படுத்துகிறாங்க. அடுத்த கிட்னி டயாலிசிஸ் மெஷின்லையும் வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. Next ma, solar energy. Sun is the first and foremost energy source that makes life possible on the earth. Sun அப்படிங்கிறது வந்து பூமியில் உயிரினங்கள் உயிர் வாழ்வதற்கு ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எனர்ஜி. சோலார் எனர்ஜி இஸ் த ஒன்லி வேயபிள் fuel source of non-depleting nature for sun provides a free and renewable source of energy. அதாவது சோலார் எனர்ஜியை மட்டும்தான் வந்து அது என்ன வந்து குறையாது, நமக்கு எப்போதுமே கிடைக்கக்கூடியது. அதே நேரத்தில் ரினியூவபிள் சோர்ஸ் ஆனதும் சோலார் எனர்ஜி மட்டும்தான்.
It is the renewable type of energy without endangering the environment. என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாத renewable source தான் வந்து சோலார் எனர்ஜி. It is the potential source of replace the fossil fuel in order to meet the needs of the world. With the advancement in science and technology, solar energy has become more affordable and it can overcome energy cost. ஓகேங்களா, இப்போ இருக்கக்கூடிய அந்த சயின்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி தான் ஓவர் கம் பண்ணிட்டு இருக்காங்க. Solar energy is a clean energy. With the maximum effort, maximum energy can be harnessed using various equipments. சோலார் எனர்ஜி வந்து நிறைய இடங்களில் பயன்படுத்துகிறாங்க. நீர் இறைக்கிறதுக்கு, காய்ச்சி வடிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு இங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்கல்ல. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய இந்த அதாவது இந்த சோலார் எனர்ஜி அப்படிங்கிறது பல்வேறு கருவிகளை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த சோலார் எனர்ஜி மூலமாக நம்ம ரன் பண்ண வைக்க முடியும். நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த சோலார் எனர்ஜினால் தீர்க்கப்படுது. ஓகேங்களா, நம்ம சோலார் எனர்ஜி வந்து ஈஸியாக பயன்படுத்துகிறோம். ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியதாகவும் நிறைய பொருட்கள் நிறைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான ஒரு ஆற்றலாகவும் சோலார் எனர்ஜி பயன்படுது. அடுத்து அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி, எங்கெல்லாம் இந்த சோலார் எனர்ஜியை பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது. இட் இஸ் யூஸ்டு இன் சோலார் வாட்டர் ஹீட்டர், சோலார் வாட்டர் ஹீட்டரில் பயன்படுத்தப்படுது. இட் இஸ் யூஸ்டு இன் ட்ரையிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் அண்ட் அனிமல் ப்ராடக்ட்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை வந்து காய வைக்கிறோம் இல்லையா நிறைய திங்ஸை, அது மாதிரி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹவுஸ் ஹோல்டு திங்ஸே வந்து நம்ம வெயிலில் காய வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது கெட்டு போகாமல் இருக்கும். அது மாதிரி பெரிய லெவலில் வந்து அக்ரிகல்ச்சரல் அண்ட் அனிமல் ப்ராடக்டை வந்து உலர்த்துறதுக்கும் பயன்படுது. இட் இஸ் யூஸ்டு இன் எலக்ட்ரிக் பவர் ஜென்ரேஷனுக்கும் இது பயன்படுது. இட் இஸ் யூஸ்டு இன் சோலார் க்ரீன் ஹவுஸ்லையும் இந்த சோலார் எனர்ஜி பயன்படுத்தப்படுது. இட் இஸ் யூஸ்டு இன் சோலார் பம்பிங் அண்டு சோலார் டிஸ்டிலேஷன். இட் இஸ் யூஸ்டு ஃபார் சோலார் குக்கிங் அண்டு சோலார் ஃபர்னன்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா, சூடேற்றுதல், அடுத்து உலைகள்லையும் பயன்படுத்துகிறாங்க. நீர் இறைக்கிறதுக்கு, காய்ச்சி வடித்தலுக்கு, சமைத்தலுக்கு, இதுக்கெல்லாமே வந்து இந்த சோலார் எனர்ஜியை பயன்படுத்துகிறாங்க.